அரசியல்ல பரபரப்பா இருக்க ராமதாஸ் விசஸ் பாத்தீங்கன்னா அன்புமணி கம்பேரிசன் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராமதாஸ் ஐயா எங்க பிறந்திருக்காங்கன்னா ஜூலை 25 1939 பிறந்திருக்காரு. இவர் 9 அக்டோபர் 1968 பிறந்திருக்காரு. அரசியல் கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருக்காங்க. இவர் முன்னாள் தலைவராகவும் இப்ப தலைவராகவும் இருக்காங்க இவங்க. இதே துணைவேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட மனைவி யாரு அப்படின்னா சரஸ்வதி. இவங்களோட மனைவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌமியா. பிள்ளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அன்புமணி இவர் தான் பையனா இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் 2 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. இதுவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3மே பெண் குழந்தைகளா, சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுமித்ரா. பெற்றோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நவநீதம் மற்றும் சஞ்சீவி. இவங்களுக்கு ராமதாஸ் மற்றும் சரஸ்வதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆவலோட எதிர்பார்க்கறது உறவினர் பார்த்தீங்கன்னா சந்தானம் நெருங்கிய உறவினராக இருக்காராம். இவருக்கு பார்த்தீங்கன்னா ராவணன் அப்படின்ற நெருங்கிய உறவினராக இருந்திருக்காரு. வாலிடம் 2 பேருமே தொழில் காரணமா சென்னையில தான் வச்சு வர்றாங்க. இப்போவும் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா டாக்டர் படிச்சிருக்காங்க, படிச்சு வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம கல்லூரி எந்த காலேஜில் படிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இவர் பெரியவர் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ்னா அரசு கல்லூரியில் படிச்சு தன்னோட டாக்டரேட்டை முடிச்சிருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரி தான் படிச்சிருக்காராம் டாக்டருக்கு. வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு நேர வேலையா இப்போ அரசியல் இருந்திருக்காங்க. முன்னாள் மருத்துவராகவும் இருந்திருக்காங்க. வயசு இந்த பெரியவருக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 வயசு ஆச்சுங்க. இதுவே அன்புமணிக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 ஆகுது இப்போ. நெக்ஸ்ட் நம்ம ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்தது பார்க்கலாம் வாங்க. சம்பளமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையிலாம் 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ எம்பியா இருக்காரு. இவரும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. இதே இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்து மதத்தை தான் 2 பேரும் பின்பற்றிட்டு வராங்க. இப்போவும் சொத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கணக்கு காட்டியிருக்காங்க அப்படின்னா 3500 கோடி இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் 900 கோடி இருக்காம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலில் பரபரப்பாக பேசப்படுது இந்த 2 மகன்களுக்கு இடையே, அப்பா மகன்களுக்கு இடையே. ராமதாஸ் பிடிச்சவங்க ராமதாஸ் அப்படின்னும், அன்புமணி பிடிச்சவங்க அன்புமணி கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் கொண்டு போய் அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.